Dear students, welcome back to Nurses Profile Channel. 2026-27 வருஷத்துக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜஸோட அட்மிஷன் நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ ஓபன்ல இருக்குது. அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 7/5/2026 அன்னைக்கு ஓபன் ஆயிருக்குது. க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 29/5/2026 வரை. சோ நீங்க அப்ளை பண்றதுக்கு 29/5/2026 வரை டைம் இருக்குது. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க www.tngasa.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஃபர்தரா உள்ள எல்லா அப்டேட்டுக்கும் இந்த வெப்சைட்டை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி, ஓடிஏடி, டிஎம்எல்டி, டிஃபார்ம், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் இந்த மாதிரி மருத்துவத்துறையில உள்ள துணை மருத்துவ படிப்புகளோட டிகிரி டிப்ளமோ கவுன்சிலிங்காக நீங்க வெயிட் பண்றீங்க. எம்எஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கோட கவுன்சிலிங்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல இதுக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆகும்போது அந்த இன்டிமேஷன் கொடுத்து கவுன்சிலிங்க்கு உங்களை என்ன செய்வோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 29/5/2026 வரை டைம் இருக்குது. இங்க அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில வருவீங்கன்னா ₹2, மற்ற பிரிவினருக்கு வெறும் ₹50 தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா சார்ஜ் பண்றாங்க. வரும், என்னென்ன காலேஜஸ் வரும் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்னென்ன கோர்சஸ் இருக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. பிஏல பாருங்க எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கும். அதே மாதிரி பிஎஸ்சிலயும் பாருங்க மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நமக்கு வந்து பிஏ இங்கிலீஷ், தமிழ், பிகாம், லிட்ரேச்சர், அது போக நமக்கு எக்கனாமிக்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிபிஏ, அது மட்டும் இல்லாம பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய பேர் நம்மளோட சேனல்ல கேட்டிருந்தீங்க. நீங்க மைக்ரோபயாலஜி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கவுன்சிலிங்ல TNGASA கவுன்சிலிங்ல தான் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணணும். சோ சைட்லயே நம்ம அப்ளை பண்றதுக்கான டெமோ வீடியோ கொடுத்திருக்காங்க, விதிமுறைகள் என்னங்கிறது கொடுத்திருப்பாங்க, கையேடு கொடுத்திருக்காங்க, கல்லூரிகளின் பட்டியல் கொடுத்திருக்காங்க, எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணி இதுல நீங்க போய் ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து நீங்க உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு நீங்க உங்களை லாகின் பண்ணணும். அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கணும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்து உங்களோட ப்ரிவியூஸை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா டீடைல்டா ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். திருப்பி காலேஜஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணணும், அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லுவோம். அடுத்து கம்ப்ளீட் பேமெண்ட் நீங்க வந்து பண்ணணும். அடுத்து உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கணும். சோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சோ அப்ளை பண்றதுக்கு நமக்கு என்னென்ன சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு கவுன்சிலிங்க்கு 12th முடிச்சுட்டு பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தாலும் சரி, பேசிக்கா உள்ள எல்லா சர்டிபிகேட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட விண்ணப்பதாரரின் பெயர் வேணும், மின்னஞ்சல் வேணும், ஒரு மொபைல் நம்பர் வேணும். அதே மாதிரி நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல எதுலயாவது வரீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா வச்சிருக்கணும். போனஃபைட் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா போனஃபைட் சர்டிபிகேட் வேணும். அடுத்து உங்களை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான EMIS நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட மார்க் ஷீட்ல இந்த நம்பர் இருக்கும், இந்த நம்பர் வேணும். ஆதார் கார்டு வேணும். உங்களோட ஆனுவல் இன்கம், பெற்றோரோட ஆனுவல் இன்கம்கான சர்டிபிகேட் வேணும். இன்கம் சர்டிபிகேட் வேணும். ஸ்கூலிங் டீடைல்ஸ் வேணும். 10th மார்க் ஷீட் வேணும். அடுத்து 11th 12th மார்க் ஷீட் தேவைப்படும். கூடவே வந்து உங்களுக்கு வந்து TC வந்து தேவைப்படும். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கிட்டு TNGASA கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுல கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்தரா இந்த கவுன்சிலிங் குறித்த அப்டேட்டுக்கு நீங்க TNGASAவோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்மளோட சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.